IPL 64th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை தாண்டி ஸ்டாட்ஸை தாண்டி சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன காரணம்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து இந்த சீசனில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிளேஸை வந்து ஷீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு சீசனில் எந்த அளவுக்கு அந்த டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதே அளவுக்கு வந்து ஜிடியில் வந்து சுப்மன் கில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலராக அந்த டீமில் வந்து பேட்டர் சாய் சுதர்சன் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷாட் மேக்கிங்கு. ஸோ விக்கெட் அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் கொடுக்குறதே இல்லை. ஸோ என்ன தான் ஒரு 6 அதிகமாக டீல் பண்ணலை அப்படின்னாலும் அவரோட ஷார்ட் மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே கவனித்து பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சாய் சுதர்சன் வந்து ஒரு மஸ்ட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக தான் இந்த சீசனில் வந்து ஐபிஎல்லில் வந்து வந்திருக்காரு. ஸோ கில்லும் பார்த்தீங்கன்னா நல்ல கேப்டன்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கேப்டன்சி, டீம் மேனேஜ்மெண்ட், ஒரு டீமாக தான் வந்து நல்ல பவுலிங் யூனிட்டோட தான் ஜிடி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா, லாஸ்ட் மேட்ச் மும்பை வர்சஸ் டிசி கொடுத்துருந்தோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் பிடிச்சி போகணும். ஸோ ஒரு கான்செப்ட் பிடிச்சி போகிறோம், ஃபஸ்ட்டு போலிங் டீம் வின்னு அந்த கான்செப்டில் போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து ப்ரீ மேட்சஸ் வீடியோ தான். ஸோ ஆன் டைமில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வந்து டாஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டு, அடுத்து பிளேயிங் 11 இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆன் டைம் இது 3 தான் வந்து ஃபேண்டசிக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம முன்னாடியே வீடியோ போகிறதுனால சில விஷயங்கள் சில சேட்ஸ் வந்து மாறலாம். பட் நம்பர்ஸ் வந்து பர்டிகுலராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மும்பை மேட்சஸில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல வந்து முஷிபுர் ரஹ்மான் ஒரு டாட் வச்சுருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முஷிபுர் ரஹ்மான் கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியை டோட்டலாக அந்த பக்கம் அப்படியே திருப்பி விட்டு போயிட்டாப்புல. ஸோ இருந்தாலும் டீம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மும்பை வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 180 ஸ்கோர் செட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் குவாலிட்டியான பவுலிங்கில் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம எல்லா ஆங்கிலும் யோசிக்கணும். ஸோ வந்து குரூப்பில் கூட நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ டிசி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மும்பை எப்படி வின் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் டீம் போங்கன்னு கொடுத்துருந்தேன். பட் யாரும் பார்க்கல. ஸோ அங்கேருந்து தான் இப்போ நான் ப்ரெடிக்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ குரூப்பில் கூட நேற்று நண்பர் கேட்டிருந்தார். ஸோ ஃபேண்டசியில் வின் பண்ணால் எதனால் நீங்கள் உடனே ட்ராப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதை நம்ம கேஷை வின் பண்ண காசை வந்து விட்ரா பண்ண தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சில்லியான ஒரு கொஸ்டின் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஸ்டாட்ஸை பாருங்கள், பிளேயர்ஸை பாருங்கள், நம்பர்ஸை பாருங்கள். அதை தாண்டி வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே கவர் பண்ணுறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணாத பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நேற்று மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பீக் பிளேயரை ட்ராப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல கேஎல் ராகுலும் ட்ராப் பண்ணியிருப்பேன். ஸோ ரீசன் என்ன கேட்டி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்கா வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸோ எனக்கும் வந்து எடிட்டிங் இஷ்யூவாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ண விட்டிங்கன்னா 4 மணி நேரம் கூட என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஃபேண்டசியில், தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, தெரியப்படுத்துறதுக்கு இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் எண்ட் ஆஃப் த சீசன் வந்த பிற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டீம் எப்படி மேக் பண்ணுறது, டீம் எப்படி பேக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஸோ அதை மெயினாக அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெரியாதவங்க மட்டும் பார்த்து தெரிஞ்சுங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதனால் ஒன்றும் ட்ரபிள் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு டீம் மேக் பண்ணுறோம் அப்படின்னா கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு 200 ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க, 200 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 6 விக்கெட்டு. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி போகும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ அதே செகண்ட் இன்னிங்ஸ் வந்து லக்னோ வந்து அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணால் எப்படி இருக்கும், க்ளோஸில் போய் மேட்ச் லூஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இதை பிடிச்சி போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி கான்செப்ட். ஸோ அப்போ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது இப்போ நமக்கு தெரியாது ஸோ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஜிடி சைடும் டீம் மேக் பண்ணணும், லக்னோ சைடும் டீம் மேக் பண்ணணும். ஸோ 2 சைடும் மேக் பண்ணிங்கன்னா அந்த 2 டீமுக்குமே பேக்கப் டீம் போட்டு வைக்கணும். ஸோ அந்த பேக்கப் டீம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டீம்லையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 24 பிளேயர் எடுத்துப்போம். 11 பிளேயர் உள்ளே வர்றாங்க 11ல், இந்த சைடு 11 பேர் வர்றாங்க. ஸோ நம்ம 22 எடுத்துப்போம். ஸோ 22 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 22 வந்து நீங்கள் எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு 14 பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 14 பிளேயரில் ஃபிக்ஸடாக வந்து மேட்ச் இதுதான், இந்த டீம் தான் வின் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 7 + 1 8 பிளேயர் வந்து ஃபிக்ஸடாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டீமில். ஸோ அடுத்த டீமில் பார்த்தீங்கன்னா அந்த 14 பிளேயரை நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அந்த பிளேயர்ஸ் தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். சேம் கேப்டன் வீசி அந்த அடிஷ்னல் பிளேயர் உள்ளே கொண்டாடணும். ஸோ இதுதான் பேக்கப் டீம். ஸோ அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னோ சைடு நீங்கள் டீம் மேக் பண்ணோம், ஜிடி சைடு மேக் பண்ண டீம் அதிகமாக தெரியும்.
ஸோ அப்போ ஆன் டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 2 டீம் போட்டிருப்பீங்க. அது ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங். ஸோ லக்னோ சைடு 2 டீம் போட்டிருப்பீங்க. அப்போ ஆன் டைமில் நீங்கள் லைனப்பில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜிடி பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பர்டிகுலராக லக்னோ டீமை தான் ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ லக்னோ டீமை இந்த டீமுக்கு பேக்கப் டீமை கொண்டு வரணும். இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும். 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வைஸியை கரெக்ட் பண்ணுங்கள், ரொட்டேஷன் பண்ணுங்கள் பிளேயரை. அடுத்து லெஸ் பர்சன்டேஜை பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து ஒரு 7:25 அந்த டைமில் எடுத்து பிளேயர்ஸோட பர்சன்டேஜை ஒரு தடவை டபுள் செக் பண்ணுங்கள். ஸோ டபுள் செக் பண்ணிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு லெஸ் பிக் இருக்கும். ஸோ நேற்று கேமில் கூட பார்த்தீங்கன்னா நமன்தீர் வந்து லெஸ் பிக்கு கொடுத்துருந்தேன். ஸோ சமீர் வந்து லெஸ் பிக்கு அவரும் உள்ளே வந்துட்டார் கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங் செக்ஷன்லேயும் வந்துட்டாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது லெஸ் பிக்கு தான் நமக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஹை பிக் பிளேயர் கேப்டன் வைசி உட்காரும்போது லெஸ் பிக்கு உள்ளே இருந்ததுன்னா கேம் வேறு மாதிரி போகும். ஸோ அதுதான் நேற்று பார்த்தீங்கன்னா முஷிபுர் ரஹ்மான் அந்த ஒரு விக்கெட் எடுத்ததுனால மும்பை வின் பண்ணாலும் ஃபேண்டசி வந்து லைட்டாக டேர்ன் ஆகி தான் போச்சு. அதுதான் விஷயம். பட் சாட்னர் அந்த இடத்துல பாருங்கள் ரொம்பவே லெஸ் பிக்கு பர்ஃபெக்டாக விக்கெட் எடுத்து வீசியாக உள்ளே வந்துட்டார். ஸ்கை வந்து கேப்டனாக வந்துட்டார். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் டீம் மேக்கிங் ஈஸியாக இருக்கும். பட் இதெல்லாம் செய்யாமல் ஆன் டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு 10லேருந்து 15 சேனல் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆன் டைமில் யார் சேனலில் வந்து டெலகிராமில் டீம் கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா, அந்த டீம்லேருந்து ஒரு பிளேயர் இந்த டீம்லேருந்து ஒரு பிளேயர் அந்த மாதிரி எடுத்து உங்கள் டீமில் போட்டிங்கன்னா உங்கள் கான்செப்ட்டு உடையும். ஸோ அது கிளிக்கே ஆகாது. நீங்கள் ஒரு பேட்டர்ன் பிடிங்க, ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு, அதுக்கு பேக்கப் டீமு, ஃபஸ்ட்டு போலிங் வின்னு, அதுக்கு ஒரு பேக்கப் டீமு, அந்த பேட்டர்ன்லேயே போங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கான்செப்ட் கிளிக் ஆகிடுச்சுன்னா அந்த கான்செப்ட்டுக்கு பேக்கப் டீம் உள்ளே இருந்ததுன்னா உங்கள் ஜிஎல் வந்து ரேங்க் வந்து லைவ்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும், புஷ் ஆகி மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரிஞ்சிக்க தான் நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேனே தவிர மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த லீக் மட்டும் இல்லை, எந்த லீக்குமே நீங்கள் வந்து ஃபேண்டசியில் வந்து கலக்கலாம். ஸோ சேட்ஸ் மட்டுமே நம்பி போக முடியாது. ஸோ சேட்ஸு நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 50% எடுத்துக்கலாம். ஸோ நேற்று மேட்ச் கூட பாருங்கள், பேட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமீரா பாலில் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிருப்பார், ரோஹித் சர்மா அவுட் ஆகிருப்பார். ஸோ அந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிற பேட்டர்ன் தான் நேற்று. ஸோ நேற்று ஆசிடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டைமு வின்னு. ஸோ ஸ்ட்ரகிள் ஆகி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் ஆகி மிடில் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கேம். ஸோ இப்படி இந்த பேட்டர்னை பிடிச்சி போனீங்கன்னா தான் ஃபேண்டசியில் வந்து நல்ல டீம் நீங்கள் மேக் பண்ணலாம். மல்டிபிள் டீம் வந்து நம்ம ப்ரீ மேட்ச் அனலைஸ் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ ஒரு டீம் காமிக்கலாம் ஐடியாவுக்கு. ஏன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டைமில் பிச்சு கண்டிப்பாக மாறும், பிச்சு தெரியணும், பிளெயின் 11 மாறும், டாஸ் மாறும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ராங்காக ஒரு டீமை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறதுல எனக்கு அபிப்பிராயம் இல்லை. நீங்கள் ஓனாக டீம் மேக் பண்ண பழகிக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோஸில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து. ஆல்மோஸ்ட்டு இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம வந்து கண்டினியூவாக ஸ்டார்டிங்லேயே அதை தான் நம்ம இன்புட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை கிரிக்கெட்டை தாண்டி ஸ்டாட்ஸை தாண்டி சில விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணுங்கள், அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சை கூட பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக உள்ளே போயிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். இவங்க இந்த டீம் வெளில போயிட்டாங்க, கண்டிப்பாக ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஜிடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிளேஸை தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த டாப் 2ல் இருந்தாங்கன்னா அடிஷ்னல் சான்ஸ் கிடைக்கும், 1 சான்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கும்போது இங்கே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ப்ளே பண்ணுறவங்க வின் பண்ணுவாங்களா, இல்லை இந்த டீம் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நீங்கள் போகணும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது தான் நல்ல டீம் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ரெகுலராக கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஜிடி. ஸோ மேபி இந்த மேட்ச் அவங்க ஸ்ட்ரகிள் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து போகிறோன்னா லக்னோவை ஒரு படி கீழே இழுத்து விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி லக்னோ வந்து ஜிடியை பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் மெயினாக வந்து நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் டீம் மேக் பண்ணணும் எப்படின்னு தெரியாதவங்களுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்லாம் ப்ளே பண்ணுறாங்க, நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஜிடியோட ஹோம் கிரவுண்டு தான். பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் விக்கெட் தான் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 217. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 40 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 18 மேட்ச் வின்னு, பேட்டிங் செகண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 21 மேட்ச் வின்னு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 176 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஆசிடிஸ் இதுக்கு முன்னாடி நடந்த பிச் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா பேட்டிங் ஃபஸ்ட்டு டீமு வின் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு, செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பிரியம் இதுக்கு முன்னாடி நடந்த பிச்சு நடந்திருக்கு. ஸோ நேற்று பிச்சு கூட பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து வான்கடையில் வந்து பிச்சை வந்து கவர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருந்தது. ஸோ மூடி வச்சுருக்கும்போது அந்த இடத்துல இனிஷியலாக பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத
அடுத்து வர மேட்சஸ்க்கு நேற்று நடந்த மேட்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு தடவை மேட்ச் எப்படி போச்சுங்கிறத ஃப்ளோவாக பார்த்து வச்சிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஜிடி வின்னு, 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின்னு. ஸோ ரீசெண்டாக அந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மேட்சஸ் வந்து எல்லாமே நல்ல ஒரு 200+ தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஜிடி சைடு ஜிடி ப்ளே பண்ண ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200+ தான். ஒரு கேம் மட்டும்தான் பிலோ ஆல்மோஸ்ட் 100 தான். ஸோ விக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டு 8 விக்கெட்டு 8 விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10 விக்கெட். அதிகமான விக்கெட் வந்து ஃபாஸ்ட் தான் எடுத்திருக்காங்க. பட் பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஃபேவர் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 217 ரன் ஸ்கோரில் 7 விக்கெட் ஸ்பின் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கூட ஜிடி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்படிங்கிறத கீழே பார்த்துக்கலாம். ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் நல்ல நம்பர்ஸு, சுப்மன் கில், சாய் சுதர்சனை, ரூத்தர் போர்டு, பதோனி, டேவிட் மில்லரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏடன் மோர்கம், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, சாய் சுதர்சன் எகென்ஸ்ட் லக்னோ பாருங்கள் இந்த இடத்துல 56 ரன் ஹையஸ்ட், 87 வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாஸ் பட்லரு, சுப்மன் கில்லு, இஷாந்த் சர்மா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்டிகுலர் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மேட்சோட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரன் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த வெனியூவில் பர்டிகுலராக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கில்லு நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். அகேன்ஸ்ட் லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 236 ரன் வச்சிருக்காரு. விக்கெட் டேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரஷீத் கான் வந்து ஒரு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் லக்னோ கூட. பட் இன்ஜுரிக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் மல்டிபிள்ங்கிறது நம்ம எடுக்கவே முடியலை, வரலை, சுத்தமாக வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் பேட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ரபடாட்டா பூரா வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் நல்லாவே அட்டாக்கிங் மோடுக்கு போனாலும் உள்ளே வர்ற பாலில் அவுட் ஆகுறாரு. ஸோ பூரானை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேர்லெஸ் கிரிக்கெட் தான், ஒரு ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னா லக்னோ சைடு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் எல்லாருமே நல்ல ஒரு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து 5 முறை அவுட் ஆகிருக்காரு ரபடாட்டை. ஸோ உள்ளே வர பாலில் தான் அவுட் ஆகிருக்காரு. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா மேபி ஸ்லைட்லி அந்த இடத்துல நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நல்ல லெஸ் பிக் பிளேயரு, டிஃப்ரென்ஷியல் பிக் பிளேயரு, ஃபேண்டசி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக லக்னோ சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜிடி வின் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரகிளோட வின் பண்ண சான்சஸ் இருக்குது. நேற்று மும்பை எப்படி மேட்ச் போச்சோ அந்த மாதிரி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான், ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஜிடி சைடு லக்னோ சைடு வந்து சில சேஞ்சஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. இது வரையும் ப்ளே பண்ணாத பிளேயருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக. டிசிங் கூட ப்ளே பண்ணலை. ஸோ லாஸ்ட் மேட்ச் நடந்த செக் எழுதி கொடுத்ததில் ஏதோ இஷ்யூஸ்னால பேன் பண்ணியிருக்காங்க போல் ஒரு மேட்ச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஃபயராக யார் வருவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கில்லு, ஜாஸ் பட்லர் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் ஆசிட்டிஸ் என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹிட்டு, அடுத்து ஃப்ளாப்பு, 2 பேட்டர்னில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க எப்படினாலும் போட்டுக்கலாம். சேஃபாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், கேப்டனும் கொடுக்கலாம். ரிஸ்க்காக போகிறவங்க கட் பண்ணிட்டும் போகலாம். ஸோ அதுதான் விஷயம். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆவேஸ் கான்டா அவுட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்வேட்டில் ஒரு 59 வச்சிருக்காரு, வெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். 2மே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பட் இனிஷியலாக இந்த மேட்ச்சில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து கேஎல் ராகுல் கேப்டனாக இருந்தப்போ பிஷ்னாயை தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து டிசிங் இல்லை அப்படிங்கும்போது ஒரு மெயின் ஸ்பின்னராக அவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர் பிளேலேயே ஆல்ரெடி கேஎல் ராகுல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் லாஸ்ட் சீசனில். இந்த சீசனில் அதே மாதிரி பவர் பிளேயில் உள்ளே வந்தால் கண்டிப்பாக சுப்மன் கில்லு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன். ஸோ அவரோட ஷார்ட் மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல லெக் மூவ் பண்ணி நல்ல மூவ்மெண்ட்டோட தான் ப்ளே பண்ணுறாரு. மோஸ்ட்டு ஷார்ட் மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரையோட தான் அடிக்கிறார். ஸோ அந்த இடத்துல முட்டி போட்டு அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து ரவி பிஷ்ணை வந்து பாலை தூக்கி போட்டாருன்னா கண்டிப்பாக அங்கே மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாய் சுதர்சன் மெயினாக அதான் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ரவி பிஷ்ணை வந்து இனிஷியலாக பவர் பிளேயில் பவுல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சாய் ஸ்ட்ரைக்கில் இருந்தார்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஹெட்ஸ் ஓகே, வெனியூ ஓகே, ரீசன் நம்பர்ஸ் எல்லாமே ஓகே தான், அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. பட்டு நம்ம மாற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது லக்னோ சைடு ஃபியர்லெஸ் கேம். ஈவன் இந்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேஸை தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு எட்ஜ் வாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரவி பிஷ்ணை பவர் பிளேயில் வந்தார்னா நேற்று மேட்ச் ஹர்திக் பாண்டியா, ரோஹித் மாதிரி பேட்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பிக் பண்ணியே நீங்கள் டீம் எடுக்கணும், ட்ராப் பண்ணியும் டீம் எடுக்கணும். ஸோ அதுதான் மெயினாக சொல்கிறேன். பட் இவரோட பேட்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ரன் அடிக்கலாம். மேபி இயர்லியாக அதாவது கொஞ்சம் பிச்சு இவருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. பட் கேப்டன் வீசியாக வருவார் அப்படின்னு பார்த்தா சாய் சுதர்சன் இன்றைக்கி மேட்ச்சில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷன். கில்லை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம்.
2 பேட்டர்னில் கொடுக்குறேன். ட்ராப்பு, கேப்டன் விசி. ஸோ பேட்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான், ஷபாஸ் அகமது. ஒருவேளை ஸோ ரவி பிஷ்னாய் பவுல் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கில் வந்து கில் இருந்தாருன்னா கில்லு மாட்டிக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ விரிக்கிற வேலை சாய் சுதர்சனுக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கில்லு கூட மாட்டலாம். ஸோ இந்த எப்படியும் டாப் ஆர்டர் எனி ஒன் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மெயினாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அந்த இடத்துல ஜாஸ் பட்லர் தான் கேம் எடுத்துகிட்டு போவார். ஜாஸ் பட்லர் ஷுவராக கேம் எடுத்துகிட்டு போவார். பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் தான். பட் அந்த இடத்துல ஹெட் டு ஹெட்ஸில் பாருங்கள் 19 தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் வெனியூ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னு தான் சப்போர்ட் ஆகுறதுக்கு போது ரவி பிஷ்னாய் பவுல் பண்ணார்னா ஷுவராக வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது ஸ்பின்னர் லக்னோவில் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன் டைமில் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் இட் இஸ் ஜாஸ் பட்லர் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஷாருக் கானை வந்து ரொட்டேட்டிங் பிளேயராக சூஸ் பண்ணலாம். ஸோ நேற்று எப்படி நமந்தீர் ப்ளே பண்ணாரோ அந்த மாதிரி ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப் ஆர்டர் இயர்லியாக பவர் பிளேயில் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஒரு 25 ரன் இவர்கிட்டேருந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி டீம் மேக் பண்ணிங்களோ அந்த மாதிரி மேக் பண்ணிங்க. பட் ஹெட் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 40 ரன் தான் அந்த இடத்துல இருக்குது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கேம் உண்டு இவர்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது கேமை யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு பார்த்தா கீ பிளேயராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகுல் திவாட்டியா தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சே நல்லா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸ்ட்ரைட்டாகவே இங்கே 2 இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். விசியாக ட்ரை பண்ணலாம். அதாவது ஃபிக்ஸடு பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல பிக்காக இருக்கும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்தவரை 47 தான் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 23 வச்சிருக்காரு. ஸோ டாப் ஆர்டரு கொலாப்ஸ் ஆனாங்க எனி ஒன் இல்லை 2 விக்கெட் விழுகுது அப்படின்னா ராகுல் திவாட்டியா தான் கேம் எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்தாலும் அவரும் கேம் எடுத்துகிட்டு போவார். ஸோ அதையும் மெயினாக வந்து நோட் பண்ணிக்கங்க. பேட்டில்னு பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமது தான் பேட்டில் இருக்குது. பட் இதுவரையும் அவரை ட்ரை பண்ணலை. ஸோ எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். வேறு பவுலர் பேட்டில் இருக்காங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரஷீத் கான் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் இருந்தாலும் பட் இந்த சீசன் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர்கிட்ட அந்த மல்டிபிள்ங்கிறது இல்லை. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 22 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 வச்சிருக்காரு. ஸோ எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஜிடி பண்ணுறாங்க. சாய் சுதர்சன் ஹிட்டு, கில்லு ஹிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் 3 பிளேயருமே ஹிட் ஆகிடுறாங்க. பெரிய இன்னிங்ஸ் ஒரு 210 ரன் 220 ரன் வந்துடுதுன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேலேயே ரஷீத் கானை கொண்டு வந்தாங்கன்னா அந்த 3 விக்கெட் இந்த மேட்ச் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் செகண்ட் பவுல் பண்ணும்போது ஒரு கேப்டனாவோ விசியாவோ கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு 170 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் வருது அப்படின்னா கேப்டன் வந்து இங்கே போக சான்சஸ் இருக்குது. ஒரு 170 ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பவர் பிளேலேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் விழும்போது இங்கே கேப்டன் போகும். அப்போ விசி வந்து டாப் 3 ஏதாவது 3 பிளேட்டை போகும். ஒன்று கில்லு, சாய் சுதர்சன், இல்லைன்னா பட்லர். இல்லை 200+ ஸ்கோர் போகுது அப்படின்னா கேப்டன் விசி பேட்டிங் சைடு போகும். விசி வந்து இங்கே வரும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ரஷீத் கானை எடுத்துக்கலாம். இவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை அவுட் ஆயிருக்காரு ஷர்துல் தாக்கூர். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலராக தான் யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக டெத்தில் யூஸ் பண்ணும்போது அடிஷ்னல் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரபடா ஃபஸ்ட்டு பவுலிங்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. டோட்டலாக ஜிடி வந்து நாங்கள் ஃபயர் தான், இங்கே ஒன்றும் ஆகாது கதை அப்படிங்கிற மாதிரி அட்டாக்கிங் மூடுக்கு போகிறாங்க, பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஜிடி வந்து இவர்கிட்டேருந்து இந்த மேட்ச் வந்து லாஸ்ட்டாக அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கும். அதாவது 2 விக்கெட்டு ப்ளஸ் 1 விக்கெட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்கங்கிற ஆங்கிளில் போங்க. ஸோ பூரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் உள்ளே வர பால் மாட்டிப்பார். மிச்சல் மார்ஸ் ஏதாவது கொஞ்சம் அக்ரெசிவ் போயிட்டு ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு கூட அவுட் ஆகலாம். அடுத்து வரக்கூடிய பிளேயர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் கிடைக்கலாம். அந்த ஆங்கிளில் கூட யோசிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான் செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். ரஷீத் எங்கே வைக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்கள் வைக்கலாம். இதுதான் இவரோட ப்ரிடிக்ஷனு. சாய் கிஷோர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக. பட் கேப்டன் விசி அப்படிங்கிறது இந்த மேட்ச் வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வந்து டைமென்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் ஸ்பின்னர்ஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க லக்னோவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது மல்டிபிள் விக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஆன் டைமில் ஒரு வேளை அந்த ஸ்பின் அதிகமாக எடுத்திருக்காங்க ஒரு மேட்ச்சு ராஜஸ்தான் கூட. ஸோ ஒரு வேளை அந்த பிச்சாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். இவரும் பார்த்தீங்கன்னா அலர்ட்டு தான். ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வேண்டாம் அப்படிங்கிற பிளேயரை வந்து நீங்கள் வந்து 2வது டீமில் ரொட்டேட்டிங்காக எடுக்கலாம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த இடத்துல முகமது சிராஜ், சாய் கிஷோர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பவுலிங் கொடுத்துங்க ரஷீத் கான். ஸோ இவரை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் ஜிடி சைடு போகிறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ எந்தெந்த பிளேயர்லாம் நான் மிஸ் பண்ணுறனோ அந்த பிளேயர்லாம் நீங்கள் பேக்கப்பில் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்னு சொல்லலாம். 2 இன்னிங்ஸுமே இந்த மேட்ச் வந்து அந்த 3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ ஜிடி வின் ஆகுதுன்னா
பவுலிங் செக்ஷனில் போகுது விசி அப்படின்னா இவர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக செகண்ட் பவுல் பண்ணால் ஷுவர் ஷாட்டு இவருக்கு அந்த மல்டிபிள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா செகண்ட் ஸ்பெல்லில் மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பிரசித் கிருஷ்ணா அந்த மேட்ச் வந்து ஹிட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சாய் சுதர்சன் நம்ம அப்டேட் கொடுத்துட்டோம். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயரு, கண்டிப்பாக எல்லாருக்குன்னு இவர் மேலே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு மேட்ச் வந்து ரவி பிஷ்ணா இனிஷியலாக பவர் பிளேயில் வந்தாருன்னா ஒரு டாட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஆவரேஜ் ஒரு 20 ரன் 25 ரனில் மாட்டிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக 11ல் வந்தார். இந்த பேட்டில் நான் சொன்ன விஷயம் நடக்குதுன்னா இவர் வந்து கேப்டனாக உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஷுவராக வந்து ஹிட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெனியூவில் பேட்டிங் பவுலிங் இது எல்லாமே கொஞ்சம் அவ்வளோவா சான்சஸ் கிடைக்கல, அவ்வளோதான். மற்றபடி நம்பர்ஸ் இவரை பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. வெனியூவில் அவ்வளோவா மேட்சஸ் வந்து ப்ளேவும் பண்ணலை, பவுலிங்கும் அவ்வளோவா அவருக்கு யூஸ் பண்ணலை. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு, உள்ளே வர்றாருன்னா கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக வந்து லக்னோ வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க அந்த பேட்டர்னில் மூவ் பண்ணும்போது, நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரீம் ஜனத்து உள்ளே வந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு கேப்டன் வீசியாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 14 பிளேயர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ 22 பிளேயரில் 14 பிளேயர் வச்சுட்டேன். ஸோ நான் எந்த பிளேயர்லாம் எடுத்தனோ அதெல்லாம் ஃபிக்ஸடு பிளேயராக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த சேட்ஸ்ன்னு இல்லை, இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் எங்கேனாலும் பாருங்கள், எந்த சேட்ஸ்னாலும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பேட்டர்ன் ஒன்று தான். ஒரு 14 பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸடாக அந்த டீம் தான் வின்னுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் டீம் வந்து கம்மியாக மேக் பண்ணலாம். ஸோ வின்னிங் டீம் கன்ஃபியூஷன் அப்படிங்கும்போது நம்ம 2 சைடும் போய் தான் ஆகணும். ஸோ அதுதான் ஃபேண்டசி, ஒரு டீம் சைடுமே போகக்கூடாது. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே மும்பை சைடு தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் டீம் வின்னு வான்கடையிலங்கிறது ஓகே, பட் மேட்ச் வந்து சுச்சுவேஷன் பேஸில் மாறும். பிச்சு மாறும்போது சுச்சுவேஷன் பேஸில் கேமும் மாறும். ஸோ அந்த இடத்துல முஷிபுர் ரஹ்மான் தான் ஃபேண்டசி லைட்டாக திருப்பி விட்டது. சாட்னர் வந்து வேறு லெவலில் செகண்ட் இன்னிங்ஸில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டீம் மேக் பண்ணால் தான் நல்ல டீமாக க்ரியேட் ஆகும். உங்கள் டீமு ஓன் டீமாக இருக்கணும். இப்போ நானே ஒரு டீம் கொடுக்குறேன் ஆன் டைமில் அப்படின்னா, இல்லை நீங்கள் வேறு யாரோ ஒரு டீமை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டீம் என்ன கான்செப்ட்டு, என்ன பேட்டர்னு, எந்த பிளேயராக மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான் அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ. ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸு, ஏடன் மோர்கன் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இந்த மேட்ச் வந்து கேப்டன் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹெட் டு ஹெட்ஸில் ஒரு மேட்ச் தான் வச்சுருக்காரு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான். வெனியூ சேட்ஸ் பேட்டில்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெராட் கோட்ஸிட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு, ரபடாட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து 2 இன்னிங்ஸுமே வந்து நீங்கள் கேப்டன் வீசியாக ட்ரை பண்ணலாம் மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏடன் மோர்கம். ஸோ நல்ல ஒரு பிளேயர், கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. பட் இந்த மேட்ச் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன் வீசியாக ட்ரை பண்ண வேணாம், ஒரு பிளேயராக உள்ள வைங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 38 வச்சிருக்காரு. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெருசாக இல்லை. ஸோ ரவடாட்ட வந்து ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு, ரஷீத் கான்ட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஏடன் மோர்கம் வந்து கொஞ்சம் ஆப்ஷனலாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். ஸோ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இவர் வந்து லக்னோ மேனேஜ்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாரா, இல்லை லக்னோ மேனேஜ்மெண்ட்டு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயமே தெரியல. அந்த கர்நாடகாக்காரங்க கூட 100 அடித்து வெறுப்பேற்றுறாங்கிற அளவுக்கு அவர் மைண்ட் வைஸ் போயிட்டுருக்கு. ஸோ எந்த மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி லக்னோ மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குதோ இல்லையா நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எங்கே ட்ராப் பண்ணுறோமோ அங்கே ஏதாவது ஒரு இடத்துல 40 ரன் ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசியில் வந்தாலும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ஃபேர்லெஸ் கிரிக்கெட் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி ஆகலாம், பட் பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கேப்டன் வீசியாக கொடுத்துருக்கேன். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 84 வச்சுருக்காரு. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 52 இருக்குது வெனியூவில். ஸோ ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்னு சொன்னால் இப்போ ரீசெண்ட் டேஸில் இவரை சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பிளேயர் தான். பட் இந்த ஐபிஎல் இவருக்கு சரியாக வரல. ஒரு வேளை ஸ்லைட்லி பேட் ஏதாவது சைஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா, என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது தெரியலை. பட் இன்னும் அவரோட ட்ரபிளை வந்து கரெக்ட் பண்ணவே முடியல. மேபி இந்த மேட்ச்சு ஃபேண்டசி என்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போ ட்ராப் பண்ணுறோமோ அன்றைக்கி பெரிய இன்னிங்ஸும் ஆடலாம். ஸோ அலாட்டாகவே இருங்க. ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்குன்னு நினைக்கிறவங்க, மல்டிபிளாக போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேப்டனை ஒரு விசியை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். லக்னோ வின் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகிறவங்க மட்டும். ஸோ பேட்டில்னு பார்த்தா ரஷீத் கான் அவுட் ஆகிருக்காரு, பிரசித் கிருஷ்ணா அவுட் ஆகிருக்காரு, முகமது சிராஜ்ட்டும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ முகமது சிராஜ் இந்த மேட்ச் நம்ம கொடுக்கல, ரஷீத் கான் வந்து ஃபஸ்ட்டு போலிங் கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ அங்கே பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல அவர்கிட்ட மாட்ட தான் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் ஃபயராக பேட்டிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஃப்ளாப்பு தான் ஆயிருக்காரு. பட் இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ் கேம் தான், ஒரு பெரிய நாக் ஆட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணலாம் பேட்டிங் எண்டில். த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரபடாட் அவுட் ஆயிருக்காரு, சிராஜிட்டும் அவுட் ஆயிருக்காரு. கொஞ்சம் உள்ளே வர்ற பாலில் மாட்டிக்க தான் செய்கிறாரு. ஸ்பின்னர்ஸ் நல்லாவே பேட்டிங் பண்ணுறவர், பட் ரபடா பால்னு இல்லை. ஸோ எந்த ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் இயர்லியாகவே பேட்டை உள்ளே விட்டுறாரு. ஸோ அதுதான் அங்கே இஷ்யூவாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆயுஷ் பதோனி. ஸோ டாப் ஏதாவது கொலாப்ஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல இவர் தான் வருவார். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுப்மணிக்கில் என்ன கொடுத்தனோ அதே தான் இங்கே இவருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஹிட்டு கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைனா ஃப்ளாப்பு, ஹிட்டார் ஃப்ளாப்பு 50-50 ஆப்ஷனில் கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. ஸோ ஒரு ஸ்லைட்லி நல்ல ஒரு ஹிட் அடி கூட நல்ல ஒரு பிளேயர் தான். பேட்டில்னு பார்த்தா சாய் கிஷோர் அவுட் ஆயிருக்காரு, ரபடாட் அவுட்டாக இருக்காரு. ஸோ சாய் கிஷோரை விட ரபடாட்டை மாட்டுவாரான்னா ஓரளவுக்கு ஒரு 25 ரன்னு ஸ்கோர் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சபாஸ் அப்துல் சமாத். செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய். ஸோ திக்வேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் வந்து ஃபயராக வர 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது 3 விக்கெட் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இங்கே இவரை வச்சு தான் கேம் இருக்குது இன்றைக்கி லக்னோ. ஸோ இனிஷியலாக பவர் பிளேயில் ரவி பிஷ்னை எடுத்துகிட்டு வந்தால் ஜிடி வந்து டாப் ஆர்டரு ஸ்லைட்லி எட்ஜ் வாங்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எட்ஜ் மீன்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ கேமை வந்து ஜிடி மிடில் ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட்வேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ நான் சொல்கிற ப்ரிடிக்ஷன் அப்படியே நடக்கும்னு சொல்லலை, நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நடந்த மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ எல்லாருக்குமே எல்லா பிளேயரும் தெரியுது அப்படிங்கும்போது நம்ம அதை தாண்டி தான் யோசிக்க முடியும். ஸோ அதுதான் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த மேட்ச் ரவி பிஷ்னை வந்து ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணார்னா ஷியூராக நீங்கள் ஒரு கேப்டன் விசி கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சப்போர்ட்டிங் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு மல்டிபிள் 2 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான். ஸோ எகென்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு 7 விக்கெட் வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் வச்சிருக்காரு. பட் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா சிராஜ் மாதிரி தான் இவர் அந்த இடத்துல மிடில் நல்லா எக்ஸ்பென்சிவாக போயிடுறாரு. ஸோ அதுதான் அங்கே ஒரு ட்ரபுள். பட் ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா போலர் உள்ளே வரும்போது அந்த இடத்துல விக்கெட் லெஸ்ஸாக போகவும் சான்சஸ் இருக்குது ஆவேஸ் கான். ஸோ அந்த இடத்துல அவருக்கு பதிலாக டபிள்யூ ரோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த 1 விக்கெட் 2ஆக மாற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட்டு நல்ல டாலான பிளேயர் தான். டைமென்ஷன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்போது கொஞ்சம் தூக்கி எக்ஸ்ட்ரா போன்ஸ் போச்சுன்னாக்கா ஏதாவது ஒரு இடத்துல 4 ஓவர் போடும்போது விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் 4 ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல. ஸோ டிக்வேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பிளேயர். ஸோ லக்னோ வந்து இந்த சீசனில் வந்து கண்டுபிடிச்ச நல்ல ஒரு ஸ்பின்னர்னால் திக்வேஸ் சொல்லலாம். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கரெக்டாக பர்டிகுலராக நல்லா பவுல் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்ச் இல்லை, இவரோட ரோலை வந்து கண்டிப்பாக ரவி பிஷ்னை பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கலாம். ஸோ டெத்லேயும் பவுல் பண்ணுவார், 4 ஓவரும் பவுல் பண்ணுவார். ஸோ மல்டிபிள் விக்கெட் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ஷர்துல் தாக்கூர் உள்ளே கொண்டு வரலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது டாப் ஆர்டர் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ஸ் 2 பிளேயருமே ஒரு 12 ஓவர் நின்றுட்டாங்க, பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே டேவிட் மில்லர் தான் உள்ளே வருவார். ஸோ ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் லாஸ்ட் கேம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு ஃபைட்டிங் கேம் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஜிடியில் இருந்ததுனால கண்டிப்பாக வெனியூவில் நல்ல நம்பர் தான், 308 ரன் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த கேம் வந்து ப்ரொமோட் ஆகி மேலே வர சான்சஸ் இருக்குது லக்னோவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருவேளை ஸ்ட்ரகிள் ஆனாக்கா பதோனி வருவார். ஸோ இயர்லியாகவே மிச்சல் மார்ஸ் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாருன்னா பதோனி மேலே வரலாம். ஸோ இல்லை நல்ல ஒரு 12 ஓவர் நிற்கிறாங்க அப்படின்னாக்கா டேவிட் மில்லர் தான் அடுத்த கேம் எடுத்துகிட்டு போவார். ஸோ அதனால் 2 இன்னிங்ஸுமே இந்த மேட்ச் வந்து டேவிட் மில்லரை ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரொம்பவே டபுள் ரிஸ்க்கு எடுக்கிறவங்க ஒரு வீசி கொடுத்தாவது ட்ரை பண்ணுங்கள், ஹிட் ஆகும். ஸோ பேட்டில்னு பார்த்தா ரபடாட்டை 3 முறை அவுட் ஆயிருக்காரு, சிராஜிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சை நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாம். ஸோ ஜிடியை விட இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கேம் ஆடுவாங்க இன்றைக்கி. ஸோ அதனால் மில்லரை வந்து 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஆகாஷ் இங்கே வந்து செகண்ட் போல் பண்ணால் எடுத்துங்க, மல்டிபிள் விக்கெட் இவருக்கு உண்டு. ஃபஸ்ட்டு போலிங்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 14 பிளேயர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ எடிட்டிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, என்ன டைம் ஆக போகுதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் இப்போவே 11:45 ஆகுது. செகண்ட் போலிங்னா இந்த இடத்துல ஆகாஷிங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் பாருங்கள் 14 பிளேயர் எடுத்திருக்கேன். இந்த 14 பிளேயரில் ஷியூரான எடுத்திருக்க பிளேயர் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் 1, ஷர்துல் 2, ஆகாஷ் தீப் 3, பிஷ்னோய் 4, பூரா 5, 6வது பிளேயரு
மார்ஷ். இதுதான் ஃபிக்ஸட் பிளேயராக நான் லக்னோவில் எடுத்திருக்கேன். ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த பிளேயர்ஸை வச்சு ஒரு டீம் மேக் பண்ணிவிட்டு நான் மிஸ் பண்ண பிளேயரு இல்லை நீங்கள் மிஸ் பண்ண பிளேயரை அடிஷ்னல் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் விஷயம். இந்த பேட்டர்னு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால தான் மெயினாக வந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா கேமுமே நீங்கள் ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஹெட்வேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் சுப்மன் கில், ரபடா, ஏடன் மோர்கம், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹெட்வேட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஹெட்வேட்ஸை விட வெனியூ பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல சுப்மன் கில், பட்லரு, சாய் கிஷோர், பிரத்திஷ் கிருஷ்ணா, ரிஷப் பண்ட் 4 மேட்ச்சில் 52 ரன் வச்சுருக்காரு வெனியூவில் ஆவரேஜ். ஸோ 104. ஸோ பண்ட் இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஃபயராக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ கில்லு, பட்லரு, சாய் கிஷோர். ஓகே. ஸோ ரெகுலராக போகிறவங்க கேப்டன் விசி ட்ரை பண்ணுறவங்க ஆசிட்டி, சுப்மன் கில்லு, ஜாஸ் பட்லரு, மிச்சல் மார்ஸ், ஏடன் மோர்கம், நிக்கோலஸ் பூரான். ஸோ இதுதான் ரெகுலராக போகிறவங்க ட்ரை பண்ணுறவங்க. ஸோ வீடியோ இப்படி போகிறவங்க மல்டிபிள் டீம் மேக் பண்ணுறவங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃபாலோ பண்ணலான்னு பரவாயில்ல, நீங்கள் ஷார்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் ஒரு பேட்டர்ன் பிடிச்சி போங்க, ஒரு கான்செப்டோட போங்க. அதுதான் உங்களுக்கு என்றைக்குமே சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே காமிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் எனக்கு கேட்டிருந்தார் 5 டீமாக காட்டுங்க அப்படின்னு. ஸோ அவரோட ஆசை ஏன் கெடுப்பான அப்படின்ட்டு 5 டீம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இங்கே விஷயம்னு கேட்டால் இது அப்படியே வராது. ஸோ 11 வரும்போது பிச்சு வரும்போது மாறும். ஸோ அதை நான் வந்து குரூப்பில் இருக்கும்போது அப்டேட் பண்ணுவேன். ஸோ குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அவங்களும் இப்போ அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, அதனால தெரியுது. ஸோ நேற்று மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா டிசி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க. மும்பை வின் ஆனால் எப்படி போகும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தேன், ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். பட் அதை யாருமே ட்ரை பண்ணலை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிடி பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனில் போயிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் ஆசிடிஸ் ரெகுலர் பிக்கு உள்ளே வச்சுருக்கேன். ரெகுலர் பிக் மீன்ஸு கில்லு, சுதர்சனு. சரி. ஸோ நான் ஏன் பிளேயரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளேயருக்கு எனக்கும் வேறு எதுவும் வாக்கிய தகராறு சண்டை அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஃபேண்டசி வின் பண்ணணும்னா சில விஷயங்கள் செய்யணும். ஸோ ஆன் டைமில் சில விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி டேபிள்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த டேபிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்குமே ஃபேண்டசியில் ஒரு கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சில பேர் பர்சன்டேஜ் வைஸ் போவீங்க, சில பேர் ஸ்டாட்ஸ் வைஸ் போவீங்க, சில பேர் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் லக்கில் போன மேட்ச் விளாண்டாங்க அந்த மேட்ச் விளாடுவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் போவீங்க. ஸோ சரிங்களா, அது எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பட்லர் 9 கிரெடிட்டு, பூரா 9 கிரெடிட்டு, மார்ஷ் 9 கிரெடிட்டு, கில்லு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை பிளேயர்னு 1 2 3 நோட் பண்ணி கூட வச்சுருந்தேன். ஆமாம், ஜிடி சைடு பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் 9 கிரெடிட். ஸோ லக்னோ சைடு 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த அப்போ 4 3 7 பிளேயரு நீ ஃபேண்டசி இன்னும் வாங்களா? ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். அப்போ பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம டீமை வந்து கட் பண்ணணும். ஸோ இதுதான் விஷயம். அதை வந்து எப்படி கட் பண்ணால் பேட்டில்ஸ் வைஸ் பார்க்கணும், வென்யூ ஷாட்ஸ் வைஸ் பார்க்கணும், பிச் வைஸ் பார்க்கணும். இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் டேபிள் கால்குலேஷன். ஸோ இந்த டேபிள் கால்குலேஷன் மாறும். இப்போ நான் காட்ட முடியாது, இப்போ காட்டுறது அப்படியே நடக்காது. ஸோ ஆன் டைம் 11 மாறும்போது பர்சன்டேஜ் மாறும்போது இந்த பேட்டர்னும் மாறும் அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை பிளேயரும் உள்ளே வர சான்சஸ் இல்லை. ஸோ அதனால தான் நான் எங்கெல்லாம் ட்ரிம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணுறேன். பட் இதெல்லாம் நான் வீடியோவில் காமிச்சேன்னா இதை நான் பெருசாக இப்போ வீடியோ வந்து லென்த்தாக போகும். அப்புறம் எனக்கு எடிட்டிங் பிரச்சனை இருக்குது, பார்க்குற உங்களுக்கும் பிரச்சனை, மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன், அந்த மாதிரி ட்ரபுள்லாம் இருக்குது. ஸோ இதில் கேப்டன்சி மாற்றினா நீங்கள் வந்து சர்துல் போகலாம், மோர்கம் போகலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேட்டிங் டீமு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது டீமு காமிக்கிறேன், பொறுமையாக காமிக்கிறேன். பார்த்துக்கிட்டு இது என்ன கான்செப்ட்டுங்கிறத பார்த்து நீங்களே புரிஞ்சு டீம் ஓட்டுங்க. ஸோ வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூரா ரூத்தர் போர்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் இது என்ன பேட்டர்னு டீகோட் பண்ணி உங்கள் ஆப்ஷனில் மாற்றிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது டீம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 3rd டீமு கீப்பிங் எண்ட்ரிலே கீப்பிங் வச்சுருக்கேன். இந்த பேட்டர்னில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திரும்பி காமிச்சிட்றேன் 3வது டீமு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4வது டீமு. இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நீங்களே டீகோட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வைஸ் உங்கள் ஐடியாவில் மாற்றிங்க, பெட்டராக இருக்கும். ஸோ இது கேப்டன் வைஸ் இப்படி இந்த பேட்டர்னில் போயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெமோ டீம் இதுதான், அதாவது டாப் 11 ஃபேண்டசியோட ரிஸ்க் டெமோ. லக்னோ சைடு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க ஜிடி சகலா வராங்க, பட்லரு, ரூத்தர் போர்டு, திவாட்டியா 3 பேட்டர் வச்சுருக்கேன். செகண்ட் வந்து மேட்சை வந்து லக்னோ வின் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவி பிஷ்னாய் உள்ளே வர்றாரு. ஸோ அந்த ஆங்கிளில் ரவி பிஷ்னாய் இங்கே வச்சுருக்கேன் மல்டிபிள். இதை நீங்கள் மாற்றினா ஷர்துல் கூட ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே ஹிட் ஆகும்போது ரபடாவை ஸ்லைட்லி ரொட்டேட் பண்ணி கூட அந்த இடத்துல இன்னொரு பேட்டரோ இல்லை இன்னொரு ரஷீத் கான் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடச்சா அவர்கிட்டருந்து அந்த ஒரு 15 ரன் வந்தால் கூட
உள்ளே வந்துடுவார். ஸோ அந்த ஆங்கிள் கூட யோசிக்கலாம். ஸோ இதுதான் இதில் வாசி உள்ளே வந்தால் வாசியை ட்ரை பண்ணலாம், கரீம் உள்ளே வந்தால் கரீமை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட டீம். 5வது டீம் தான் நம்மளோட ரிஸ்க் டெமோ டீம். இது பார்த்திங்கன்னா 4th டீமு, 3rd டீமு, இது பார்த்தீங்கன்னாக்கா 2nd டீமு, இது 1st டீமு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு ஆங்கிளில் யோசித்து டீம் தான் வியூ பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பர்ஃபெக்டாக ட்ரீம் லெவலில் ட்ரீம் டீம்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டீம் கொடுக்கணுன்னா ஒரு வேளை திருவண்ணாமலையோ சிவகங்கையோ அந்த பக்கம் போயிட்டு சடசுத்திரையோ மூக்குப்பிடி சித்திரையோ பிடிச்சி எழுப்பி விட்டு டீம் வாங்கிட்டு வந்தால் உங்கள்கிட்ட கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா கூட நீங்கள் கரெக்டாக போடுவீங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. அந்த மாதிரியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட அன்றைக்கி மழை வந்துடும், மேட்ச் நடக்காது. இல்லைனா பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுவோம், கொண்டு தூக்கி போட்டுருவோம். ஸோ இப்படி தான் நடக்கும். ஏன்னா அது நம்ம டீம் கிடையாதுல்ல, நம்ம உழைப்பு கிடையாதுல்ல, இன்னொருத்தர் உழைப்பு. அதுபடி நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போது நீங்கள் ஓனாக மேக் பண்ணுங்கள், பழகிக்கங்க. இந்த சீசன் விட்டாச்சு. என்னை விட்டிங்கன்னா நிஜமாகவே நான் 4 மணி நேரம் கூட இந்த வீடியோ அனலைஸ் பண்ணுவேன். பட் என்னால் அது இஷ்டம் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருக்கீங்க. 10,000 பேரில் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 224 பேர் தான் வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் ஒரு 700 சில்லற பேர் பார்க்குறீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நான் ஒரு லைவ் போடணும் அப்படின்னாக்கா ஒரு 6 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11 வந்து கரெக்டாக வந்துடும், இம்பேக்ட்டும் கரெக்டாக வந்துடும், டாஸும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், வின்னிங் டீமும் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு லைவாகவே என்னால் ஓப்பனாகவே டீமை வந்து ஷோ பண்ண முடியும், உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கணும், சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பேச பேச டிஸ்கஸ் பண்ண தான் ஐடியாஸ் வரும். ஸோ ஒருவேளை நீங்கள் அது விருப்பப்பட்டால் அடுத்த சீசனு இல்லை அடுத்த சீசன் கூட பரவாயில்ல. இப்போ 10,000 பேர் உள்ளே இருக்கீங்களா, ஒவ்வொருத்தரும் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து ஒரு 10 பேர் உள்ளே கொண்டு வாங்க. 10 பேர், ஒரு சப்ஸ்கிரைபரு 10 சப்ஸ்கிரைபரை உள்ளே கொண்டு வாங்க. அதாவது ஃபேண்டசி விளையாட தெரியணும். சும்மா பேருக்கு வந்து யாரோ ஒருத்தரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சோன்னா அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் எனக்கு வேண்டாம். அதை செய்யுங்க. அதை செஞ்சிங்கன்னா இந்த லீக் இல்லை, அடுத்த லீக்லேயே நம்ம ட்ரை பண்ணுவோம். லைவ் அடிப்போம், ஆன் டைமு ஓப்பனாக அடிப்போம். டெய்லியும் நம்ம சப்ஸ்கிரைபரு ஜிஎல் அடிக்கலாம். பெரிய விஷயமே இல்லை. இதை நீங்கள் கற்றுக்குங்க அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்து டாப் 11 ஃபேண்டசியோட மெயினான விஷயமே அதுதான். அதனால் தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.